என்னோட பேர் வந்து மகேஸ்வரி. நான் கோவில்பட்டியில இருந்து வரேன். நான் சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகை தான். இப்போ விஜய் கட்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி எனக்கு 2 பொண்ணு. ஆனா இப்ப உள்ள அரசியல்ல நம்ம ஊர் பக்கத்துல இந்த விளாத்திக்குளத்துல ரேப்பிங் அது இதுன்னு நடக்கல, எனக்கு ரொம்ப பயம். இப்ப உள்ள நடக்கிற சூழ்நிலையில பார்க்கையில கண்டிப்பா வேற ஆட்சி வர வேண்டும் நான் யோசிக்கிறேன். அதனால கண்டிப்பா தளபதி வந்துதான் ஆகணும். என்ன மாதிரி அக்கா, தங்கை, அம்மா எல்லாத்துக்காகவும் விஜய் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். எதுக்காக வராரோ இல்லையோ பெண்கள் பாதுகாப்புக்காக விஜய் முக்கியமா வந்துதான் ஆகணும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்காங்க, இவ்வளவு ஃபேன் இவ்வளவு பேர் கூடுறாங்க, இவங்க எல்லாம் ரசிகர்கள் தானே, ஏன் இவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்காங்க. ஏன் விஜய்க்காக நாங்க அங்க இருந்து வாரோம், ஏன் ஓட்டு போட மாட்டோம் நாங்க, ஏன் அத எல்லாரும் இப்படி யோசிக்கிறாங்க. விஜய்க்காக எங்கெங்க இருந்தோ வாரோம், ஒரு ஓட்டு நாங்க போட மாட்டோமா விஜய்க்காக? கண்டிப்பா விஜய்க்காக நாங்க ஓட்டு போடுவோம். விஜய் வந்து சினிமாவை விட்டு எங்களுக்காக வந்திருக்காரு. முதல்ல சினிமால இருக்கையில விஜய் எங்களால பார்க்க கூட முடியல. இப்போ விஜய் வந்து எங்க முன்னாடியே நிக்கிற போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அரசியல்ல வந்து எல்லாரும் திமுக அதிமுக எல்லாருமே வந்துகிட்டு தான் இருந்தாங்க. இப்போ விஜய் நமக்காக விஜய் வந்திருக்காருங்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா விஜய் கண்டிப்பா வருவாரு. எங்களை மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கொடுப்பாரு நான் நினைக்கிறேன். நான் ஒரு மனப்பூர்வமா அவரை நம்ம கண்டிப்பா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. கண்டிப்பா விஜய் வருவார். எங்களை மாதிரி அக்கா தங்கைகளை பாதுகாக்க கண்டிப்பா வருவார். தேங்க்யூ. என் பேர் மகேஸ்வரி, கோயில்பட்டியில இருந்து வரேன். அவர் கோயில்பட்டிக்கு வரமாட்டாருன்னு சொல்லி நாங்க காலையில கிளம்பி நானும் என் ஹஸ்பண்ட் காலையில வந்தாச்சு. இவங்க வணக்கிட்டு அவரும் விஜய் ரசிகர் தான், நானும் விஜய் ரசிகர் தான், என் ஃபேமிலியில என் பிள்ளைகளும் விஜய் ரசிகர் தான். அதுக்காக கண்டிப்பா விஜய் அண்ணா நீங்கள் கண்டிப்பா வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்காக பெண்களுக்காக நீங்க எதுக்கு வரீங்களோ இல்லையோ பெண்கள் பாதுகாப்புக்காக கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும். இந்த எல்லா பெண்கள் சார்பாக நான் வேண்டிக்கிறேன், விஜய் அண்ணா கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும். தேங்க்யூ.